வாழ்க்கை சூழ்நிலையால் பள்ளி பையை சுமக்க வேண்டிய வயதில் குப்பை பையை தோளில் சுமக்கும் குழந்தைகள். கல்வியை விட்டு விலகிய இக்குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கு அழைக்கும் முயற்சியை மாவட்ட கல்வி நிர்வாகம் மேற்கொள்ளுமா என்பதே தற்போது கேள்வியாக உள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை வாகனங்கள் மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் நத்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள குப்பை சேகரிப்பு கிடங்கில் கொட்டுகின்றனர். இந்த கொட்டப்படும் குப்பைகளில் பிளாஸ்டிக், இரும்பு கழிவுகளை சேகரிக்க குடும்பத்துடன் கையில் பையுடன் காத்திருக்கின்றனர் சிறுவர் சிறுமிகள். காஞ்சிபுரத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குடும்பத்துடன் வந்து குப்பை சேகரிக்கும் இவர்கள் அதிகம் கடன் வாங்கியதாலேயே பிள்ளைகளை இந்த பணிக்கு அழைத்து வருவதாக தெரிவிக்கின்றனர். தங்களுடன் குழந்தைகளை அழைத்து வந்து கழிவுப் பொருட்களை சேகரித்தால் கூடுதல் வருமானமும் கிடைப்பதால் பள்ளிக்கு அனுப்ப மறுக்கின்றனர். மேலும் பள்ளிக்கு சென்று இடையில் நிறுத்திவிட்டு இதுபோன்ற பணிகளுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். பள்ளி இடைநின்ற மாணவர்களை கணக்கெடுப்பு நடத்தி இதுபோல் பணிக்கு வரக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்களிடம் பள்ளி கல்வி நிர்வாகத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து பள்ளிக்கு மாணவர்களை அழைத்து வர அதிகாரிகள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. இது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.